வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினால் அழைப்பாணை. முன்னாள் அமைச்சரின் மகன் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களுக்கு பிணை. முட்டை உற்பத்தி குறைவதற்கான காரணம் அரசாங்கமே என குற்றச்சாட்டு. வங்கதேசத்தில் மீட்கப்பட்ட இலங்கை கடற்தொழிலாளர்களை நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை. டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரிப்பு. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் அடுத்த மாதம் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்படுமா என்பதை இப்போது கூற முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. எரிபொருட்களின் மாதாந்த விலை குறித்து சர்வதேச சந்தையில் நிலவும் சராசரி மசகு எண்ணெய் விலையின் அடிப்படையில் இம்மாதத்தின் எஞ்சியுள்ள நாட்களில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூரன் நெத்திக்குமார கருத்துரைத்துள்ளார். இதன்படி இஸ்ரேல், அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையே ஏற்பட்டுள்ள புதிய மோதல்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலையில் ஏற்ற இறக்கங்கள் நிலவி வருகின்றது. அத்துடன் நிச்சயமற்ற சூழலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் வழக்கமாக மாதாந்த சராசரி விலையையே கருத்தில் கொள்கிறோம் என்பதனால் இத்தருணத்தில் விலை உயருமா இல்லையா என்பதை உறுதியாக கூற முடியாது. எங்களுக்கு இம்மாதம் நிறைவடைவதற்கு இன்னமும் 4 நாட்கள் உள்ளன. எனவே அந்த எஞ்சிய நாட்களில் உலக சந்தையின் விலை அதிகரிக்கின்றதா அல்லது குறைகின்றதா என்பதை பொறுத்து நாமும் இறுதி தீர்மானத்தை எடுக்க முடியும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூரன் நெத்திக்குமார தெரிவித்துள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றங்களால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் தடைகள் ஏற்படும் என்ற அச்சத்திற்கு மத்தியில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மே மாதத்திற்கு பின்னர் முதன்முறையாக பீப்பாயொன்று $100 எட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகுமாறு இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக சமித குலரத்ன நியமிக்கப்பட்டமை தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பிலேயே இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தான் ஆகஸ்ட் 3 ஆணைக்குழுவின் முன்னிலையாக உள்ளதாக தனது சட்டத்தரணிகள் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் சமிந்த குலரத்ன தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைவாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. விவசாய அமைச்சர் கேடி லால்காந்தவிற்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய விவசாயிகள் அமைப்பின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். அமைச்சரை உடனடியாக அப்பதவியில் இருந்து நீக்குமாறு வலியுறுத்தியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் விவசாய அபிவிருத்தி சட்டத்தை மீறி நெற்பயிற்சிகை நிலங்கள் ஏனைய பயிற்சிகளுக்காக பயன்படுத்துவதற்கு அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அனுராதா தென்னக்கோன் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட திட்டங்கள் மற்றும் சுற்றறிக்கை படி நெல் நிலங்களை நிரப்புவதோ அல்லது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதோ முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே மக்காச்சோள விதைகளை இறக்குமதி செய்யும் பெருமளவிலான தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இத்தகைய செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்த அவர் விவசாயிகளின் உண்மையான பிரச்சனைகளை அடையாளம் காணாது அமைச்சர் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டு வருவதாகவும் பொய் தகவல்களை வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் லால்காந்த விவசாய அமைச்சர் பதவியில் இருந்து தானாக விலகும் வரை அல்லது அரசாங்கம் அவரை அப்பதவியிலிருந்து நீக்கும் வரை தாம் வரும் வெள்ளிக்கிழமை முதல் புதிய வடிவிலான போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாய சமூகத்தின் உரிமைகளுக்காக ஆரம்பிக்கப்படும் இப்போராட்டத்தை தாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் எனவும் உறுதியாக தெரிவித்துள்ளார். நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டாரவின் புதல்வரான அனுத்து ஜனாதித் பண்டார உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களை தலா 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் அவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடையையும் விதித்துள்ளார். சீன பிரஜை ஒருவரிடம் இருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பிலேயே முன்னாள் அமைச்சரின் புதல்வர் உள்ளிட்ட குறித்த 5 சந்தேக நபர்களும் கடந்த 21 கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இலங்கை ஆன்மீக யாத்ரீகர்களுக்கான இலவச விசா சேவை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. புதிய விசா சேவை வழங்குனர் நியமிக்கப்பட்டமையினால் இச்சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஜூலை 7ஆம் தேதி முதல் மீண்டும் இச்சேவை செயற்பாட்டிற்கு வந்துள்ளதாக உயர்ஸ்தானிகரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சினால் பரிந்துரைக்கப்படும் 10 நபர்களுக்கு அதிகமான யாத்ரீக குழுக்களுக்கு விசா கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது. கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம், ஹம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகங்கள் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். அத்துடன் 12 முதல் 70 வயதிற்குட்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்களது உயிரியல் தரவுகளை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வயதான மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு வேக கண்காணிப்பு செயல்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் விசா கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்பட்ட போதிலும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரக விண்ணப்ப மையத்திற்கு சேவை கட்டணமாக 1835 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விமர்சித்துள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை நாள்தோறும் 20 மில்லியன் ரூபாயை இழந்து வருவதாக தெரிவித்துள்ள அவர், இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 பேருந்துகளை பெறுவதில் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. எனினும் வெறுமனே பேருந்துகளை சேர்ப்பது அரசாங்கத்தினால் நடத்தப்படும் போக்குவரத்து சேவையின் நிதி மற்றும் செயற்பாட்டு சிக்கல்களை தீர்க்குமா என சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் பேருந்துகள் தொடர்ந்தும் பொது போக்குவரத்து பயணிகளின் கணிசமான பங்களிப்பை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் முறையான சாத்தியக்கூறு மதிப்பீடு இல்லாது இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தனியார் உரிமையாளர்களை கடுமையாக பாதிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை நாள்தோறும் 20 மில்லியன் ரூபாய் வருமானத்தை இழக்கின்றது. எனவே மேலதிகமாக பேருந்துகளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து அரச போக்குவரத்தில் உள்ள செயற்திறன் குறைபாடுகளை சரி செய்யுமாறும் இலங்கை தனியார் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன வலியுறுத்தியுள்ளார். கடலில் விபத்துக்குள்ளாகி பங்களாதேஷ் கடற்பரப்பில் மிதந்து சென்ற மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்களான தந்தை மற்றும் மகனை உடனடியாக நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு மீன்பிடி நீரியல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே நேரடியாக தலையிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி தேவேந்திரமுனை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று காணாமல் போயிருந்த சோமிரச படகில் இருந்த SH பியசேன மற்றும் அவரது மகனான SH சமிந்த ஆகியோரே பங்களாதேஷ் கடற்பரப்பிற்கு வழிமாறி சென்றிருந்தனர். குறித்த மீன்பிடி படகு கடலில் இயந்திர கோளாறுக்கு உள்ளானதை அடுத்து அதிலிருந்த கடற்தொழிலாளர் ஒருவர் வேறு படகொன்றின் மூலம் கரைக்கு வந்து சேர்ந்துள்ளார். எனினும் படகின் உரிமையாளர் பியசேனவும் அவரது மகன் சமிந்தவும் படகை கைவிடாமல் அதிலேயே தங்கியிருந்தனர். இதேவேளை படகில் படகு கண்காணிப்பு அமைப்போ அல்லது கரையுடன் தொடர்பு கொள்வதற்கான HF வானொலி இயந்திரமோ இல்லாதிருந்தமையினால் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிவது கடினமாகியிருந்தது. இவர்களை கண்டறிவதற்காக கடற்படையும் விமானப்படையும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். எனினும் நிலவும் கடல் நீரோட்டங்களுக்கு ஏற்ப படகு தொலைதூர பகுதிக்கு மிதந்து செல்லக்கூடும் என மீன்பிடி திணைக்களம் கணித்ததன் அடிப்படையில் வெளிநாட்டு தூதரகங்களுக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதற்கமைய குறித்த படகு பங்களாதேஷ் கடற்பரப்பிற்கு அடித்துச் சென்றமை உறுதி செய்யப்பட்டதுடன் பங்களாதேஷ் மீனவர்கள் குழுவொன்றினால் பாதிக்கப்பட்ட தந்தையும் அவரது மகனும் மீட்கப்பட்டிருந்தனர். சுமார் ஒரு நாள் வரை பங்களாதேஷ் மீனவர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த அவர்கள் தற்போது சிட்டகோங் பகுதியில் உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றின் பொறுப்பில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இத்தகவல் கிடைத்தவுடன் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே பங்களாதேஷில் உள்ள இலங்கை தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களை உடனடியாக நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு மேல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில்
பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் எனவும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. பொத்துவில் முதல் ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், கற்பிட்டியில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே இவ்விடயம் தொடர்பில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் எதிர்கால முன்னறிவிப்புகள் தொடர்பாக அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை இவ்வறிவித்தலானது நாளை முற்பகல் 11 மணி வரையான காலப்பகுதிக்கு செல்லுபடியாகும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 82,11 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அதிகளவிலான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் கொழும்பு, மாத்தறை, கண்டி, களுத்துறை, இரத்தினபுரி, காலி ஆகிய மாவட்டங்களில் முறையே அதிகளவிலான நோயாளர்கள் காணப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் ஜூலை மாதத்தின் முதல் 26 நாட்களில் மாத்திரம் 26,636 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருந்ததாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அதிக வெப்பநிலையான வானிலை மற்றும் மக்காச்சோள பற்றாக்குறையினால் முட்டை உற்பத்தி குறைவடைந்தமையே முட்டை விலை உயர்வுக்கு காரணம் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வாராந்த முட்டை விலையை நிர்ணயிப்பதற்காக இன்று நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். முட்டைகள் இன்று அதிக தேவையுள்ள ஒரு பொருளாக மாறியுள்ளன. நாங்கள் ஒரு முட்டையின் விலையை 38 ரூபாய் என நிர்ணயிக்கும் போது வியாபாரிகள் 40 ரூபாய்க்கு கூட முட்டைகளை கேட்கின்றனர். அதன்படி சந்தையில் முட்டைகளுக்கு அதிக தேவை உள்ளது என நாங்கள் தீர்மானித்துள்ளோம். இதேவேளை இந்நாட்களில் நிலவும் கடுமையான வெப்பம் முட்டை உற்பத்தி வேகமாக குறைவதற்கு ஒரு காரணமாக காணப்படுகின்றது. நாங்கள் அரசாங்கத்திடம் பலமுறை கோரிய மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்வதற்கான எங்கள் கோரிக்கையை எந்த அதிகார அமைப்பும் செவிமடுக்கவில்லை. ஒரு வளர்ந்த கோழி முட்டையிடுவதற்கு முட்டை குவியல் தேவையான அளவில் இருக்க வேண்டும். துறையின் மருத்துவர்கள் கூட இதனை ஏற்றுக்கொள்கின்றனர். ஒரு கோழிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காத போது முட்டை குவியல் எனப்படும் உறுப்பு மெலிந்து செல்கின்றது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் முட்டை உற்பத்தி வேகமாக குறைவடைகின்றது. எனவே இந்நிலையை தவிர்க்க மக்காச்சோளம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அதனால் ஜனாதிபதி, அமைச்சர்கள் மற்றும் வளங்கள் துறைக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடன் ஒரு கலந்துரையாடலை நடத்துமாறு நாங்கள் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகின்றோம். எந்த தரப்பில் இருந்தும் எந்த பதிலும் வரவில்லை. முட்டைகள் விரைவில் கெட்டு போகக்கூடிய ஒரு பண்டம். முட்டைகளின் விலை அதன் அளிப்பு மற்றும் தேவையால் நிர்ணயிக்கப்படுகின்றது. இப்போது முட்டைகளுக்கு மிகப்பெரிய தேவையுள்ளது. அதனால் நாங்கள் நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு முட்டைகள் விற்கப்படுவதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையையும் அப்பகுதியில் உள்ள தமது கடற்பரப்புகளையும் மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. விவகாரம் சாதகமான திசையில் சென்றாலும் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான ராஜதந்திர முயற்சிகளுக்கு மேலும் கால அவகாசம் தேவை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்காக ஓமான் அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை ஈரான் சென்றதாகவும் இந்த ராஜதந்திர முயற்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான அமெரிக்க குண்டுவீச்சு நிறுத்திய முடிவுடன் ஒத்துப்போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய படை தளபதி தலைமையகம் தொடர்ச்சியாக 13 இரவுகளாக இந்த தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை இவ்விடயம் தொடர்பில் குறித்த இரு நாடுகளும் எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை. ஓமான் ஈரான் பேச்சுவார்த்தையை வாஷிங்டன் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க ஒலிபரப்பு நிறுவனம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.